புதிய தொழில்நுட்பத்தினூடாக இயந்திரம் மூலம் நாட்டு நடுகை செய்யப்பட்ட வயலில் வயல் விழா சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மண்ணாகண்டல் 3ஆம் பிரதேசத்தில் இயந்திரம் மூலம் வரிசையாக நாற்று நடப்பட்டிருந்தது. ரசாயன பீடை நாசினிகள் பயன்படுத்தப்படவில்லை. அதிகளவான மட்டம் வெடித்து அதிகளவான விளைச்சலை பெற முடியும். களை நெல்லுகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது பல நன்மைகளை இதன் மூலம் பெற முடியும். விதை நெல்லின் அளவு குறைவு போன்ற பல நன்மைகளை குறித்த செய்கையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் மந்துவில் போதனாசிரியர் புவிராஜ் சிங்கம் பிரசாந்தன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த அறுவடை நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் கிருபவதனி சிவதீபன், காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் விவசாய நிபுணர் க வசந்தன், முல்லைத்தீவு மாவட்ட பாடவிதான உத்தியோகத்தர் இளங்கீரன் மற்றும் பாடவிதான உத்தியோகத்தர் திருமதி கேமா கமலதீபன், கிராம சேவையாளர் கஜகோகுலன், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் விவசாய போதனாசிரியர்கள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முன்னெடுத்து வருகின்ற நீங்கள் உங்களது உற்பத்தியின் அளவை தான் உங்களோட விவசாய செய்கையில் நோக்காக கொண்டு நீங்கள் செய்கிறீங்க. உங்களோட அழகு பரப்பில் உற்பத்தி செய்கிற உற்பத்தியின் அளவை நீங்கள் அதிகரிக்கிற நோக்கோட பயிற்சியை மேற்கொள்ளுவீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு ஏக்கருக்காக நீங்கள் கிடைக்கிற உற்பத்தியின் அளவை நீங்கள் இன்னும் கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு உண்மையாக எமது திணைக்களத்தால் வழங்கப்படுகின்ற தொழில்நுட்ப வழிகாட்டல்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிற நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த உச்ச விளைவை நீங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். உற்பத்தியின் அளவு எங்களுடைய பாடவராட்சி உத்தியோகத்தோட கூட சொல்லி வரதில்லை. நாங்கள் பார்த்தோம்னா மட்டம் அடிக்கிற தன்மை நாங்கள் கூட இருக்குன்னு இதில் நாங்கள் 3 மாத இனங்கள் தான் பாவிச்சிருக்கோம். அந்த மட்டம் அடிக்கிற தன்மை கூடுதலாக இருக்கிறதால ஒவ்வொரு அந்த மட்டத்திலேயும் 120 நிற்கிறான அந்த கிரைன்ஸ் தானியங்கள் வரும். லொகேஷன் போட்டது அவர் சொல்லலாம். நாங்கள் மதிப்பீடு செய்ய போகிறோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.